ஓம் சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும் பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12 வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த போகிறாரா, இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போகிறாரா வேகமாக என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்லை திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது இன்னும் பலன்களில் நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால் அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். கன்னிராசிக்கு நிறைய பார்த்துருங்க, கவனமாக இருங்க இப்படி தான் சொல்லியிருக்கிறோம். கன்னிராசி கரையேறுமா, கண்ணீர் சிந்துமா, இப்படிலாம் நிறைய இந்த கமெண்டெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்ல வாழ்க்கையை போராட்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இவங்கள திறமையை மட்டுமே நம்பக்கூடியவர்கள், யாரையும் லேஸில் எளிதாக நம்ப மாட்டாங்க. அதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே. அதுதான் சீக்கிரம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதே போல் நல்ல பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். இந்த பர்ஃபெக்ஷன் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியுமா? வெளியிடங்களில், வீட்டில் சொல்லிக்கலாம், வீட்லேயும் எப்பவும் சொல்லவும் முடியாது. வெளியில் பார்த்தாலாம் முடியுமா? 5 விரல் ஒன்றா இருக்கா? இருக்காது. இப்போ இந்த கன்னி ராசிக்கு லக்னத்தில் கேது, நம்மளுக்கு 7ல் ராகு, அதை தாண்டி 6ல் இருந்த சனியும் இப்போ வக்ரம் ஆகிட்டார். இப்போ குருவும் பாக்கியத்தில் இருந்த குருவும் இப்போ வக்ரமாக போகிறாரு. எப்படி தாமா இருக்கும் எங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா 4, 7 இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் சஞ்சலங்கள் இதெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அவர் பாதகாதிபதியும் கூட அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டம் அவர் வக்ரம் ஆகும் பொழுது நல்ல பலன்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் தரப்போகிறாரு. இது வரைக்கும் இருந்த மன அழுத்தம் குறையும், மன சஞ்சலங்கள் தீரும், மன மகிழ்வு ஏற்படும். இதுதான் சிறப்பாக அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த காலகட்டம் மாற்றங்களுக்கு உரிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நம்மளுக்கு என்னென்ன பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. 3, 5 இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போனோமா, அவங்க ஆன்லைன் இன்டர்வியூவாக இருந்தாலும் இல்லை நேரடியாக போனாலும் எதுவுமே சரிப்படல. வேலைன்றதே இல்லை, வேலைக்கு போனால் கூட ஒரு திருப்தி இன்மை அப்படின்னு இளைஞர்களாகட்டும், இல்லை ஒரு நடுத்தர வயதை கடந்தவர்களாகட்டும், இல்லை 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு என்னாலையும் ஒரு தொழில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னவர்களுடைய அந்த ஏக்கங்கள் தீரும்.
எல்லாமே வந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலம். ஏன்னா இந்த 5ஆம் இடம் தான் ஒருவருடைய வாழ்வின் வந்து உயர்வை சொல்லக்கூடியது. அதுதான் கேட்பாங்க, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கா, நம்மளுடைய வாழ்வில் ஒரு படி மேலே உயர்றோம் அப்படின்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து அவருடைய பார்வையும் அதற்கு விழுந்து நிறைய ஸ்ட்ரகிள் தான் சந்திச்சு கொண்டிருந்தோம், எங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலைன்றவங்களுக்கு இப்போ வேகமாக உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல தொழில் அமைப்பு, தொழிலில் நல்ல பொருளாதார வருவாய், அதே போல் ஒரு கடன் சுமை தீர்வது, உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து முன்னேற்றம் அடைவது, நல்லா இன்னும் ஊக்கமாக ஒரு மனசில் வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் என்ன உழைக்க முற்படுவீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு உடல் சுகவீனம் இருக்கும் இல்லையா, ஒரு உடல் ஆரோக்கியம்லாம் ஒரு குறைவாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே போய்கிட்டு இருந்தது, வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு யாருமே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லைன்றவங்களுக்கு மேலதிகாரியும் சரி இல்லை கூட வேலை செய்கிறவங்களாம் உங்களுடைய நல்ல குணத்தை வந்து புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 5ஆம் இடம் தான் நம்ம செய்த நல்லதுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் தரக்கூடியது. அந்த இடத்துல வந்து குருவும் இப்போ பார்க்கறதுனால ரொம்ப வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். வருவாய் வந்து நல்லா ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு பட்ஜெட் பற்றாக்குறை அன்றாட தேவைக்கு என்ன உங்களுக்குலாம் அந்த ஒரு பண வருவாய் கிடைப்பது, குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே ஒரு சிலர்லாம் வைத்தியம் பார்த்து கொண்டு இருப்பாங்க, டெஸ்ட் டியூப் பேபி தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இயற்கையாகவே இறைவனுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு குழந்தை பிறப்புது. அதே போல் ஒரு புதிய ஒருடைய அறிமுகத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கான வழி கிடைப்பது, தாய் வழி உறவுகளுடன் இருந்த அந்த பிணக்குகள்லாம் தீர்ந்து இந்த காலகட்டம் வந்து அவங்க மூலியமாக ஒரு அனுகூலமான விஷயங்கள் ஆதாயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைப்பது, பாக்கியத்தை வந்து முழுமையாக பெறக்கூடிய காலகட்டம். அது என்ன பாக்கியம்? தொழில் பாக்கியமா, குழந்தை பாக்கியமா, இல்லை ஒரு வெளியூர் பிரயாணமா, வெளிநாட்டு வேலைக்கு போனோம் அதுதான் என்னுடைய கனவே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இப்போ தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அதே போல் வேலையே இல்லாதவங்க கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க, அங்கேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் வெளியூர் படிப்பு இது வரைக்கும் வந்து நல்லா ஒரு அப்ராடில் ஒரு நல்ல கல்விக்கெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்வி கிடைப்பது, நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கைகள்லாம் கிடைப்பது, எல்லா நிகழ்வுகளும் நம்ம ரொம்ப நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்த அந்த காரியங்கள்லாம் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு அனுகூலமும் இந்த காலகட்டம் கிடைக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல மன நிறைவை வந்து சந்திக்க போகிறீங்க. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல பதவி உயர்வும், அஸ்த நட்சத்திரத்துக்கு இருந்த மனக்குழப்பம் தீரும். அதே சித்திரை நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும், திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். 2வது திருமணம், அதே போல் புத்திர பாக்கியம், திருமணத்தில் இருந்த தடை மொத்தமே வந்து சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் அவசியம் செய்யணும். கன்னிராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.